ஒரு பர்ச்சேஸிற்கும் நிச்சய பரிசு ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன். ஜூனில் முடிவடையும் 2021-2022க்கான அறுவடை பருவத்தில் இந்தியாவின் கோதுமை உற்பத்தி 10.64 கோடி டன்களாக குறையும் என்று அனுமானிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னணி பற்றி இந்த தொகுப்பு அலசுகிறது. 2021-22 பருவத்தில் முக்கிய பயிர்களின் உற்பத்தி அளவு பற்றிய 3வது முன்கணிப்பை மத்திய விவசாயத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதில் உணவு தானியங்கள் உற்பத்தி இதுவரை இல்லாத அளவாக 31.45 கோடி டன்னாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளின் சராசரி உற்பத்தி அளவை விட 2021-22 உற்பத்தி அளவு 2.38 கோடி டன் அளவுக்கு அதிகமாக இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. ஆனால் கோதுமை உற்பத்தி அளவு 2020-21 10.95 கோடி டன்னாக இருந்து 2021-22 10.64 கோடி டன்னாக குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 2வது முன்கணிப்பில் கோதுமை உற்பத்தி அளவு 11.13 கோடி டன்னாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருந்த நிலையில் 3வது முன்கணிப்பில் இது 4.4% குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நெல் உற்பத்தி 2020-21 12.43 கோடி டன்னாக உள்ள நிலையில் 2021-22 12.96 கோடி டன்னாக இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரிக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. பருப்பு உற்பத்தி 2020-21 2.54 கோடி டன்னாக உள்ள நிலையில் 2021-22 2.77 கோடி டன்னாக இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரிக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோதுமை ஏற்றுமதியை கடந்த வாரம் மத்திய அரசு திடீரென்று தடை செய்த பின் கோதுமை விலை குவிண்டாலுக்கு 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை நாடு முழுவதும் குறைந்துள்ளது. ஒரு பர்ச்சேஸிற்கும் நிச்சய பரிசு ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன்.